அதரப்பள்ளி பால்ஸுக்கு வந்தோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 60 ரூபா வாங்கினாங்க. ஒரு 100 மீட்டருக்கு தலையில் இறங்கி வர வேண்டியிருக்கு. அடுத்து இந்த பாறையில் கொஞ்சம் பெரிய ஆளுக்கு கொஞ்சம் சங்கடப்படும். இறங்கி போயாச்சுன்னா அதரப்பள்ளி பால்ஸு நல்லா தெரியுது. இப்படியே இறங்கி போயாச்சுன்னா பால்ஸில் தண்ணி அப்படியே விழுது கீழே. அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே ஏறி வந்தால் இந்த பாதைக்கு ஃபால்ஸுக்கு இறங்குறதுக்கு கீழே நடக்க வேண்டியிருக்கு. அப்படியே ஃபால்ஸில் இருந்து கீழே ஒன்று நடக்கிறதுக்கு நமக்கு இப்படி ஒரு பாதை விட்டுருக்காங்க. கல்லாத்தான் இருக்குது. இப்படி கல்லாத்தான் இருக்குது. இந்த கல் கட்டியிருந்தால் நடக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் பெரிய ஆளுக்கு கொஞ்சம் சங்கடப்படும். எல்லோரும் எச்சரிக்கையாக வாங்க. அதரப்பள்ளி ஃபால்ஸை எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போங்க. கொஞ்சம் வெயில் நேரத்தில் இப்படி உட்காரதுக்கு நமக்காக ஒரு நல்ல உட்கார செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இதை செட்டோடு உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிடலாம். இதிலேருந்து நம்ம தலையில் இறங்க போகிறோம். இறங்குற பாதை எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுதேன். இப்படி தலையில் இப்படி இறக்கமாக இருக்குது. பால்ஸை பார்த்து நாங்கள் இறங்கிடுவோம் எல்லோரும். ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப அனுபவமாகவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கல்லு கட்டிகளை நமக்கு நடக்க கொஞ்சம் முடியலை. நாங்கள் தலையில் இறங்கிட்டு இருக்கோம். தலையில் இறங்கி முடித்தோடனே உட்காரதுக்கு ஒரு சேர் போட்டிருந்தாங்க. நம்ம ஆள் 3 பேரும் ஒரே இதில் உட்காந்துட்டாங்க. நான் பைய இறங்குதேன். அதுக்கு நல்ல நேரம். சிங்கம் களை இறங்கிருச்சு. பேசிட்டே வா. அரை சைஸ் தான் எடுக்கணும். இந்த பாதை கொஞ்சம் பெரிய எலவட்டப்பள்ளியாக குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. நம்ம என்ன மாதிரி பெரிய ஆளுக்கு வரதான் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இந்த பக்கம் பிடிக்கிற மாதிரி மூங்கில் வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு எட்டாது. ஓடாத இடம் கிடக்கு. இந்த பக்கமும் ஏதாவது பிடிக்கிற மாதிரி வச்சா இறங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தோதாக இருக்கும். கொல்லிமலை ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு 1126 படி இருந்தது. அது கூட நம்ம சங்கடம் இல்லாமல் ஏறி இறங்கிட்டோம். இந்த அதரப்பள்ளி பாலத்தில் மேடும் பள்ளமும் படி சரியில்லாமலேயும் ஏறி இறங்க நம்ம ரொம்ப சங்கடப்படுதும். நம்ம கூட சேர்த்தோட ரெஸ்ட் எடுக்க இதை மாதிரி மரத்தால் செஞ்ச சேர் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இந்த பாதை வழியாக பையா இறங்கி அதரப்பள்ளி பாலத்துக்கு கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம அப்போ மேலே இருந்து பார்த்தோம். இப்போ அருவியை பார்க்கறதுக்காக கீழே வந்துட்டோம். அருவி எவ்வளோ ஆப்பரிச்சு கொட்டுதுன்னு பாருங்கள். இந்த அழகை பார்க்கறதுக்காகத்தான் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி வளைஞ்சி இறங்கி வந்திருக்கேன். அதரப்பள்ளி ஃபால்ஸு கேரளா ரொம்ப அருமையான இடமா இருக்குது. இப்படி இறங்கி வந்ததில் வேர்த்து விறுவிறுத்து போய் 1 கிலோ வெயிட் குறைஞ்சிருப்போம்னு வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் அதரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வாங்க. இந்த அழகை கண்டு ரசிங்க. 22/11 நாங்கள் 4 பேரும் மேலே இருந்து அதரப்பள்ளி பாலத்துக்கு கீழே இறங்கி வந்துட்டோம். எங்கள் வீடியோவை நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். எல்லோரும் அதரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வாங்க. ரொம்ப அருமையான இடமா தான் இருக்குது. ஏரி தண்ணி அப்படி விழுந்து அதுவா ஆறா ஓடுது. நாங்கள் எல்லாரும் அதரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அதரப்பள்ளி பாலத்தில் இருந்து விழுந்த தண்ணி எல்லாம் இங்கிட்ட ஆறா இப்படி ஓடுது. நாங்கள் குளிக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் இருந்தாலும் குளிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் பாய்.